Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு ஜூன் 8 இது வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. இந்த வீடியோல கமிங் வீக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக் டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ் ஐபிஓல வர்றதுக்கு செபி கிட்ட பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த கம்பெனிஸ் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நான் மேனுவலா ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டை நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெல்கோ கம்பெனி ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ் டேட் 9th ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் 9th ஜூன் அப்படின்னா இந்த டிவிடெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ் டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கியிருக்கணும். அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி ₹20.55 அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க் ₹16.25, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ₹27 அளவுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெசுவிஸ் இந்தியா கம்பெனி 10:1 ரேஷியோல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா அந்த ஒரு ஷேர் 10 ஷேர்ஸ் தான் ஸ்பிளிட் ஆகிரும். நெக்ஸ்ட் ஜான்சன் கண்ட்ரோல் ஸ்டாக் பார்க்கும்போது ₹15 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா எல்எக்ஸ்ஐ ₹75 டிவிடெண்ட். சமிரோ அக்ரோ கம்பெனி 4:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் கம்பெனி ₹5 டிவிடெண்ட், ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ₹0.85, டாடா கெமிக்கல்ஸ் ₹11, ஜீனோ சிகோ கம்பெனி 10:2 ரேஷியோல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவன்டெல் கம்பெனி ₹0.20, அதானி போர்ட்ஸ் ₹7 டிவிடெண்ட், அதானி என்டர்பிரைசஸ் ₹1.30, பவர் ஃபினான்ஸ் ₹2.05, அம்புஜா சிமெண்ட்ஸ் ₹2, கனரா பேங்க் ₹4, அதானி டோட்டல் கேஸ் ₹0.25, ஏசிசி கம்பெனி ₹7.50, பைரமால் என்டர்பிரைசஸ் ₹11, ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் ₹2.70, சாரதா மோட்டார்ஸ் ₹32.50, டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனி ஸ்பெஷல் அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டா ₹8.35 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டரிம் டிவிடெண்டா ₹3.35 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இமுத்ரா கம்பெனி ₹1.25 அண்ட் சர்லா பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனி ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்டாக்ஸை உங்களோட ஹோல்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் போர்டில் பார்க்கும்போது கம்மிங் வீக்ல எந்த ஐபிஓவும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகல. அண்ட் எஸ்எம்இ ஐபிஓல பார்க்கும்போது 2 எஸ்எம்இ ஐபிஓஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஜெய்னிக் பவர் அண்ட் கேபிள்ஸ் அண்ட் மோனோலித்திஷ் இந்தியா எஸ்எம்இ ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7280 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ பற்றி பார்க்கலாம். சச்சிரோம் என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ கரண்டா 29.41% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் மோனோலித்திஷ் இந்தியா எஸ்எம்இ ஐபிஓ 9.79% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த ஜிஎம்பி வேல்யூஸோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ்ல வரப்போற 4 பெரிய ஐபிஓஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லலிதா ஜுவல்லரி மார்ட்டோட ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச லலிதா ஜுவல்லரி மார்ட் கம்பெனி ஐபிஓல வர்றதுக்கு செபி கிட்ட பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓவோட ஓவரால் வேல்யூ 1700 crores சொல்லியிருக்காங்க. இதுல 1200 crores ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதாகவும் அண்ட் 500 crores அளவுக்கு ஆஃபர் ஃபார் சேல் இருக்கிறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐவிஆர் மார்க்கெட்ல ரொம்பவே பாப்புலரா இருக்கிற லென்ஸ்கார்ட் கம்பெனி ஐபிஓல வர்றதுக்கு செபி கிட்ட பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூஷன் $10 பில்லியன் சொல்லியிருக்காங்க. லென்ஸ்கார்ட் கம்பெனி இனிஷியலா லாஸ் புக் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 23 and 24ல நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி 2010ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கரண்டா 30 to 40 மில்லியன் லென்சஸ் அண்ட் 25 மில்லியன் ஃப்ரேம்ஸ் ஆனுவலா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது 43% அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டாடா கம்பெனில இருந்து வர்ற ஐபிஓ பத்தி பார்க்கலாம். டாடா கேபிட்டல் கம்பெனி ஐபிஓல வர போறாங்க. ஆல்ரெடி டாடா ஃபேமிலியில இருந்து வந்த நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா கேபிட்டல் கம்பெனி ஐபிஓல வர்றதுனால இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனியான டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கம்பெனியோட ஷேர்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் ஐபிஓல வர போறாங்க. இந்த ஐபிஓ மூலியமா 15% ஸ்டேக்கை டைல்யூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 கம்பெனிஸ்மே ரொம்பவே பாப்புலரான கம்பெனிஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 4 கம்பெனிஸோட ஐபிஓ வந்துச்சுன்னா நீங்க எந்த கம்பெனி ஐபிஓல அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவங்களோட ஆர்ஹெச்பி ஃபைல் ஆனதுமே நம்ம சேனல்ல இந்த ஐபிஓஸோட டீடைல்டு அனாலிசிஸை நான் பப்ளிஷ் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.